அடுத்து நம்ம ஸ்பான்சர்ஸ் கூப்பிட்ற டைம் ஆச்சு. கோல் ஸ்பான்சர் ஃபின்மைண்ட்ஸ் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் அண்ட் கன்சல்டிங் பிரபு ரங்கராஜ் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கங்க எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? சத்தமே இல்லையே, நல்ல சாப்பாடு போல இருக்கு மத்தியானம். எங்களை வரவேற்கிறதுக்கு கூட ஒரு கைதட்டல் இல்லை. இல்லை, அவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்தாதாங்க கை தட்டுவாங்க. ஓ அப்படியா? ஆமாம், சிறப்பு சிறப்பு. எங்களால் காசு கொடுக்க முடியாது, ஆனால் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். மார்கேஜ் பண்ணுறோம், இன்சூரன்ஸ் பண்ணுறோம், அண்ட் வில் அண்ட் ட்ரஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேர்த்துக்கு இது தேவைப்படும். லைஃப் இன்சூரன்சஸ் அண்ட் வில் அண்ட் ட்ரஸ்ட்டை பற்றி அவர் பேசுவார். ஒரு 2 minutes கேளுங்க, ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் ரமேஷ் சின்னசாமி. நான் ஒரு லைசன்ஸ்டு ஃபைனான்ஷியல் ப்ரொஃபஷனல். ஸோ திருவள்ளுவர் தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கிட்டு நான் ஒரு 2 விஷயத்தை பற்றி இங்கே பேசலான்னு வந்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு வில். எத்தனை பேர் வில் வச்சுருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. ஓகே, 2 பேர், ரொம்ப நல்ல நம்பர். ஸோ ஓகே, வில்லுன்றது ரொம்ப முக்கியமான விஷயங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம். ஸோ இந்தியாவில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு, அமெரிக்காவில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேறு. அதனால் வில் எதுக்கு ரொம்ப முக்கியன்றதை சொல்கிறேன். நம்ம இந்தியாவிலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா 2 சூட் கேஸ், விசா அண்ட் பாஸ்போர்ட்டோடு வருவோம். அதுக்கப்புறம் டிஎம்வியில் போயிட்டு ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுப்போம். இதுக்கு அடுத்து முக்கியமான டாக்குமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா வில். ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட்டோட ரூல் என்ன சொல்லுதுன்னா 18 வயசான யாராக இருந்தாலும் அவங்க வில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு எதுவுமே ஃபினான்ஷியலோ இல்லை ஹெல்த்து டிசாஸ்டர் எதுலேருந்துமே நீங்கள் சேவ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளோட பெரிய சொத்து எதுன்னு கேட்டிங்கன்னா எது பிரபு? நம்மளோட பெரிய சொத்து நம்மளுடைய வாரிசு. கரெக்ட். ஸோ அவர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட பசங்க தான் நம்மளோட பெரிய சொத்து. ஸோ நம்ம பசங்களை ஏதாவது ஒரு நைட் அவுட்டுக்கு போகிறாங்க இல்லை ஸ்டே ஓவர் ஏதாவது போகிறாங்கன்னா நம்ம எவ்வளோ யோசிப்போம் தெரிஞ்சவங்ககிட்ட அனுப்புறதுக்கு. ஸோ அதோட முக்கியமான விஷயம், இன்கேஸ் ஆஃப் ஒர்ஸ்ட் கேஸ் எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா அப்பா அம்மா இல்லாத பட்சத்தில் பசங்க பார்த்திங்கன்னா ஃபாஸ்டர் கேர் சர்வீஸுக்கு போயிடுவாங்க. ஸோ ஸ்டேட்டோட ரூல் என்ன சொல்லுதுன்னா வில் இல்லைன்னா அதில் நீங்கள் யாரையும் மென்ஷன் பண்ணலன்னா அவங்க கண்டிப்பாக ஃபாஸ்டர் கேர் சர்வீஸ்க்கு போயிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணால் கண்டிப்பாக வில் வேணும். அதே மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா IPA ஆத்தரைசேஷன் ஒரு விஷயம் நீங்கள் சைன் பண்ணுவீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கனாலும். இது எதுக்குன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை தே வில் நாட் ஈவன் ரிலீஸ் இட் டு யுவர் ஒய்ஃப். ஸோ அந்தளவுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ IPA ஆத்தரைசேஷன் இருந்தால் தான் அவங்களால மெடிக்கல் டிசிஷன் எடுக்க முடியும், உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. நாங்கள் வெளியே இன்னும் நிறைய இருக்குது, இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். நாங்கள் வெளியே பூத் வச்சுருக்கோம், நீங்கள் என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் வாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் லைஃப் இன்சூரன்ஸை பற்றி பார்க்கணுங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். எத்தனையோ GoFundMe பேஜ் நம்ம பார்க்குறோம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணோன்னா அட்லீஸ்ட் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸாவது எடுங்க. இது ரொம்ப செலவெல்லாம் ஆகாதுங்க. ஒரு நாள் நீங்கள் காஃபி சாப்பிட்ற செலவு தான் ஆகும். இருந்ததுன்னா உங்களோட ஃபேமிலியை உங்களோட டைமுக்கு அப்புறம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியங்க. இந்த சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப நன்றி. வெளியே பூத் இருக்குது, இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுன்னா வாங்க, நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி ரமேஷ். ஆக்சுவலி அவர் லைஃப் இன்சூரன்ஸ்னு சொன்ன உடனே நான் இந்த ஊரில் முதல்ல என் நினைவுக்கு வந்தது என்ன வந்துச்சு அப்படின்னா நம்ம LIC தான் நினப்பு வந்துச்சு. ஓகேங்களா? அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பாலிசிஸ், அந்த டேர்ம்ஸ், அந்த மாதிரி. பட் இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே இது இட்ஸ் ரியலி அ லைஃப் ப்ரொடெக்டிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அது யோசிச்சு பாருங்கள், பேசுங்க அவர்கிட்ட. அப்புறம் ரெண்டாவது ஒரு குயிக்காக முடிச்சிடுறேன், ஒரு 2 minutes. ஃபின்மைண்ட்ஸ் ஃபினான்ஷியலில் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், பாவம் அவங்களும் பேசுகிறாங்க. நீங்கள் இப்படி சத்தமாக இருந்தால் மைக்கே கொஞ்சம் டெக்னிக்கல் சேலஞ்சஸ் கொடுக்குது நமக்கு. அவங்க பேசுகிறது அப்போ தான் கேட்கும். தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. நன்றி. நன்றிங்க, ரொம்ப நன்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு. அமைதியாக இருந்தால் இன்னும் நல்லா கேட்கும் நமக்கு. ஃபின்மைண்ட்ஸ் ஃபினான்ஷியலில் நிறைய போர்ட்ஃபோலியோஸ் வச்சுருக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி லைஃப், வில் அண்ட் ட்ரஸ்ட் மட்டும் கிடையாது, ஹெல்த் இன்சூரன்சஸ் பண்ணுறோம், அப்புறம் மார்கேஜ் பண்ணுறோம். நீங்கள் நிறைய பேர் இங்கே வீடு வாங்குறதுக்கு இருப்பீங்க, வாங்கலான்னு நினைப்பீங்க, அல்லது ஏற்கனவே வாங்கியிருப்பீங்க, உங்களுக்கு ரீஃபைனான்சஸ் தேவைப்படும்.
நான் வந்து ஒரு லைசன்ஸ்டு ப்ரொஃபஷனல் மார்கேஜ் அண்ட் இதில். ஸோ அதனால் எனி கொஸ்டின்ஸ், பிஸ்னஸ் கார்ட்ஸ் வெளியே இருக்குது, கூப்பிடுங்க. என் பேர் பிரபு ரங்கராஜு. ஆன்லைனில் தேடினாலும் கிடைக்கும். இ-மார்கேஜ் கேபிட்டல். ஸோ உங்களுக்கு எனி டைப் ஆஃப் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ரீஃபைனான்சஸ், ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோம் போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபினான்சஸ், ஆர் ஈவன் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக சேர்ந்து ஒரு நிறைய பேர் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னாலும் த்ரூ எல்எல்சிஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ எனி டைப் ஆஃப் உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கூப்பிடுங்க. ரீஃபைனான்சஸ் வேணுனாலும் கூப்பிடுங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வி ஆர் லோக்கல், பார்சிபனியில் தான் இருக்கோம். அதனால் எனி டைம் யூ ஆர் அப்ரோச்சபிள். வி ஆர் ஹியர் இன் பார்சிபனி ரோடு, Littleton Road in Parsippany. So anytime, mortgage, life, will and trust and health insurances, FinMinds Financial நினைவில் வச்சுக்கோங்க. மிக்க நன்றி எல்லாருக்கும். மீண்டும் ஒரு நாள் சித்திரை திருநாள் வாழ்த்து. என்ஜாய் பண்ணுங்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வளர்க திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். நன்றி. தேங்க்யூ. நன்றி பிரபு.